ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச்ல சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஓகே, நானும் 2 வீடியோ அதை பத்தி பயங்கரமா பேசிலாம் போட்டிருந்தேன். எண்ட் ஆஃப் த டேல ஒரு தோல்வி அண்ட் ஒரு இன்டென்ட் இல்லாம ஆடிட்டாங்க, விட்டுடலாம் விளையாட. ஏன்னா நம்ம டீம் ஆப்வியஸ்லி ஒரு இன்டென்ட் இல்லாத தோல்வி தான் என்னைய கஷ்டப்படுத்துனுச்சே தவிர மற்றபடி எனக்கு இந்த தோக்குறதுல எல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க. ஓகே, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தோனியை திட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டே அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆப்வியஸ்லி அவர் கொஞ்சம் மேல ஆடணும், அதை அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் இன்னும் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கள் வெளியில கொண்டு வராங்க. நீங்க இவ்வளவு நேரம் எதுக்கு விஜய் சங்கர் போட்டோ வந்துச்சுன்னா அதுக்கு தான். ஓகே, விஜய் சங்கரை ஆட வைக்கணும், தீபக் கூட இடத்துல விஜய் சங்கரை பிளேஸ் பண்ணணும், விஜய் சங்கர் நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. எது விஜய் சங்கர் நல்லா ஆடுவாரா? இது பாத்தீங்கன்னா கடந்த ஃபியூ இயர்ஸா யாருமே சொன்னதில்லை. இப்போ அவர் சிஎஸ்கேக்கு வந்ததுனால அவர் நல்லா ஆடுவாருங்கிற அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் இஸ் a குட் பிளேயர், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இருக்கிற அந்த ஒரு எபிலிட்டி இருக்கிற பிளேயரா அப்படின்னா அதுவும் இருக்கு. ஆனா எவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டர் அளவுக்குலாம் கிடையாது. ஓகே, ஒரு நார்மலைஸான ஒரு பிளேயர் தான். ஓகே, இப்போ தீபக் கூடாவுக்கு பதிலாக விஜய் சங்கர் ஆட வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, ஆக்சுவலா ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் தீபக் கூடா விஸ் விஜய் சங்கர்னு எடுத்தோம் அப்படின்னா, தீபக் கூடா கடந்த 2.5 வருஷமாவே ஐபிஎல் ஒழுங்கா ஆடல, டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஒழுங்கா ஆடல. ஆனா நம்ம விஜய் சங்கர் அப்படி கிடையாது. 2.5 வருஷமாவே அந்த 2023 சீசன் நல்ல ஒரு ஐபிஎல் சீசனா அவருக்கு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 50 அடிச்சிருக்காரு அந்த சீசன். நிறைய குரூஷியலான இன்னிங்ஸ் இம்பாக்ட் பிளேயரா விளையாண்டுருக்காரு ஜிடில ஆடுறப்போ. அதுக்கப்புறம் 2024 பெருசா அவருக்கு ஐபிஎல் கேம்ஸ் கிடைக்கல. அந்த 2023 to 24 இடையில இருந்த டொமஸ்டிக்ல அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகைன் 2024 நான் சொன்ன மாதிரி ஐபிஎல்ல பெரிய கேம்ஸ் கிடைக்கல, ஒரு 4-5-6 கேம் தான் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல குரூஷியலான டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்றபடி பெருசா ஆடல, ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா அவங்க கரெக்டா யூஸ் பண்ணல. திருப்பி அந்த 2024 to 25 சீசன் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விளையாட டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. ரஞ்சி மாதிரி, அதுக்கப்புறம் சையத் முஸ்தாக் அலி மாதிரி இந்த மாதிரி இதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு வந்திருக்காரு. ஒரு சில செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. முக்கியமான டைம்ல டர்ன் ஆன் ஆயிருக்காரு விஜயசாரி டிராஃபில எல்லாம் அப்படின்னு தான் அந்த அவரோட ரீசன்ட் ஃபார்ம் சொல்லுது. ஸோ இப்போ அவர் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன், எஸ் சார், தீபக் கூட கொஞ்சம் வருஷமா நல்லா விளையாடல. விஜய் சங்கர் இப்போ ரீசெண்டாக ஃபார்மில் இருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் அப்படின்னு மேட்டராக எடுக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் தான் பர்ஃபெக்டான ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனால் தீபக் கூட கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரானரியான பேட்ஸ்மேன் தாங்க. ஸ்டில் நான் அதில் ஹோல்ட் ஆன் பண்ணுவேன். 2 மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாபஸ்லாம் பெறமாட்டேன். ஓகே, ஏன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவரால் கேமை புல் ஆஃப் பண்ண முடியும், நமக்கு காட்டியிருக்காரு. இந்தியாக்காகவுமே அவர் நல்லா விளையாண்ட பிளேயர், செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி அந்த நம்பர் 3 நம்பர் 4 பொசிஷனை ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. இந்தியாக்காகவுமே ஒரு வேர்ல்டு கப்புக்கு கூட அவரை கூட்டு போனாங்க, நமக்கு தெரியும். எஸ், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். பட் அவர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டா இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 கேம் தீபக் கூடாவோட தான் போவேன். பட் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். விஜய் சங்கர் சூப்பரா ஆடி இருக்காரு ப்ரோ, அவரை கொண்டுட்டு விளையாட விடலாமே அப்படின்னா, இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட், விஜய் சங்கர்னால இயர்லி விக்கெட் விழுந்துருச்சுன்னா கேமை எடுத்துட்டு போக முடியுமா? அந்த மாதிரி திறமை இருக்கா அப்படின்னா, பெருசா அவர் ஐபிஎல் அந்த மாதிரி கேம்ஸ் ஆடினதே கிடையாது. பட் தீபக் கூட ஒரு சில கேம்ஸ் அப்படி ஆடி இருக்காரு. ஓகே, அண்ட் இன்னொன்னு, பெரிய ஷாட்ஸ் அடிக்கிற பிளேயர் அப்படின்னா பெரிய ஷாட்ஸ் அடிக்கிற பிளேயர் தான். பட் ஆனா டர்னிங் பிச்சர்ஸ்ல மாட்டிக்குவாரு. ஓகே, ஸோ இப்போ அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியல என்ன பிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால நான் இன்னும் 2 கேம் தீபக் கூடாவுக்கு தான் என்னோட பர்சனல் இதுல நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன். ஓகே, பட் விஜய் சங்கர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஈவன் தோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம தீபக் கூடா விஜய் சங்கர் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு நியூ கமாடிட்டி எடுத்துட்டு வரலாம். ஒரு ஷைக் ரஷீத்னு ஒரு பையன், அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இருக்கான் சிஎஸ்கேல. பட் அந்த பையன் பெரிய ஹிட்டர்லாம் கிடையாது, 20 வயசு தான் ஆகுது. ஆனா அந்த பையன் சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லைக் ருத்ராஜ் ஐக்வாட் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி. அந்த பையனை நீங்க இறக்கி விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓப்பனிங்ல. அதுக்கப்புறம் கீழே நீங்க டவுன் த ஆர்டர் இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு
செம்ம ஹிட்டர் வேணும் அப்படின்னு இந்த வான்ஸ் பைடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டெல்லி பிளேயர் அடிச்சு தும்சம் பண்றாரு அவரோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ. அவங்களாம் ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, பட் ஸ்டில் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா யாரோ எல்லா டீம்லையும் எங்கெங்கோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாத பிளேயர்ஸா தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி இது மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றினுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கலாம். பட் நிறைய நான் பார்த்த மீம்ஸ், ட்வீட்ஸ் அண்ட் நிறைய பெரிய பெரிய கமெண்ட்ரியில கூட கிரிக்கெட்டர்ஸ் கூட சொல்றாங்க விஜய் சங்கரை ட்ரை பண்ணலாம். சீக்கா கூட சொல்லியிருந்தாரு எனக்கு பெருசா விஜய் சங்கர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் நீங்களா சொல்றீங்க அதனால வேணா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. எஸ், அந்த ஹோப் இருக்கும். மேபி ஒரு சான்ஸா எடுத்து பார்க்கலான்னு யோசிப்பாங்க. பட் பார்ப்போங்க, எனக்கு அவ்வளோ ஷியூரா தெரியல விஜய் சங்கர் அவருக்கான டைம் வந்துருச்சா சிஎஸ்கேல ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீபக் கூடாவுக்கு இன்னும் ஒரு புஷ் கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் இதை தாண்டி போன வீடியோவில் நிறைய பேர் ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ரிப்ளை டக்குன்னு அப்படியே சும்மா கியூட்டாக கொடுத்துட்டு போயிடுறேன்னு. ஒன்றும் இல்லை, என்னன்னா ப்ரோ ஒரு மேட்ச் தானே தோத்தாங்க, அதுக்கு ஏன் எல்லாரும் இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னா, அகைன் தோத்தது மேட்டர் கிடையாதுங்க. தட் இன்டென்ட் வாட் சிஎஸ்கே அந்த காட்டினது அப்படின்னு தான். ஓகே, வாட் ஷோன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது சுத்தர அந்த ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்லேயே ஆடலை. இன்னொன்று வந்து ஆர்சிபி பற்றி கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஆர்சிபி இதுவே பண்ணலட்டு. ஆர்சிபி ஆக்சுவலி நல்லா விளையாண்டாங்க, சிம்பிள், அவ்வளோதான். சூப்பராக ஆடினாங்க. அவங்க செம்ம இன்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டினாங்க. ஓகேவா, இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி தான் கேட்டிருந்தீங்க ருத்ராஜோட கேப்டன்சி பற்றி. அது நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. பட் அவர் நல்லா தாங்க பண்ணார் கேப்டன்சிலாம். நம்மளோட பேட்டர்ஸ் டேர்ன் ஆன் ஆகாததுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சங்கர் இன்கேஸ் வந்தால் இந்த பெனிஃபிட்லாம் இருக்கு ப்ரோ, நீங்க சொன்னது மட்டும் இல்லை, இவர் இப்படிலாம் ஆடுவாரு, இப்படிலாம் ஆடினா நமக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு இன்னொரு மேட்ச் அப்படிங்கிறதுனால தான் இன்னும் 3 வீடியோ, இல்லைன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன். பட் நிறையா அந்த 2 மேட்ச்க்குள்ள நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த வீடியோஸ். மேபி இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ மேபி வரலாம், பாருங்க. சரி, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். அண்ட் தொடர்ந்து ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மெயில் பண்ணுங்க ஏதாவது ஐடியாஸ் இருந்தா அப்படின்ட்டு. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல் மக்களே.